அப்படி ஓடுற பஸ்ஸில் ஏறுறது, ஓட்டிக்கிட்டு இருக்க பஸ்ஸில் இறங்குறது, ஒரு கையை வெளியே போட்டு போகிறது, இதெல்லாம் பார்த்துட்டு அவன் வந்து மயங்கிட்டான். அவனை பார்த்து இவனுக்கு அவனால் ஒரு ஈர்ப்பு வந்துட்டு இவன் என்ன நினைக்கிறான், நானும் அப்படி ஆகணும்னு. அப்போ அவனுக்கு நான் சொன்னேன், அடே அதெல்லாம் நல்ல தரிசனம் கிடையாதுடா. நல்ல தரிசனம்னு சொல்கிறது, இந்த பாரு ஒருத்தர் சொல்கிறான் நான் டாக்டர் ஆவேனே, இன்னொருத்தர் சொல்கிறான் பைலட் ஆகுறதுன்னு. அதே மாதிரி நீ இந்த வயசுலேயே நீ நினைக்கணும் நான் ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன்னு. அப்போ கண்டக்டர் தொழில் தப்பு இல்லை, அப்படி ஒரு தரிசனம் இருக்கிறது நல்லது இல்லை. கண்டக்டராக இருந்தவன் பஸ்ஸை வாங்கிட்டானா பிரச்சனை இல்லை. நான் பெரிய ஆளாவே ஒரு 50 பஸ் வாங்கி ஓட்டுவேன், இல்லை ஆட்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னா அது நல்ல தரிசனம். அப்போ இதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தண்டை எதிர்காலத்தை குறித்து ஒரு நல்ல தரிசனம் இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? அப்போ அந்த நல்ல தரிசனம் ஒருத்தருக்குள்ளே இருந்தால் தான் ஆண்டவருக்கு உதவி செய்ய முடியும். தரிசனம் இல்லாட்டி கடவுள் உங்களுக்கு எதுக்கு உதவி செய்யணும்? உங்களுக்கு உதவி செஞ்சு பலனே இல்லை. புரியுது நான் சொல்கிறது? ஏன்னா ஒரு இலக்கு இருக்கவங்க தான் உதவி செய்யலாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வேலை திட்டம் இருந்தால் பணத்தை கொடுத்து உதவலாம். ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு என்ன வேலை திட்டம் இருக்குது? எனக்குன்னா வேலை திட்டம் ஒன்றுமே இல்லை, இப்போ சும்மா தான் இருக்கேன். உதவி செய்வாரா? அவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். நீங்கள் சொல்லணும், ஒரு கடையை வைக்க இருக்கிறேன், ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய இருக்கிறேன் நான். அப்போ அவர் சொல்லுவார், ரைட் நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறேன். எப்பயுமே திட்டத்தை நீங்கள் சொன்னால் தான் கர்த்தரும் உதவி செய்வார், அதே மாதிரி மக்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. திட்டமே இல்லாத மனுஷனுக்கு என்னத்துக்கு உதவி செய்ய? இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, பாஸ்டருக்கு காசு வேணுமா? ஆமாம் வேணும். ஏன் என்னத்துக்கு வேணும்? நான் எல்லாத்துக்கும் நல்ல பகல் உணவு கொடுக்கணும். அப்போ அதுக்கு கர்த்தர் காசு கொடுப்பாரு இல்லைங்கதா? உனக்கு அப்படி திட்டமே இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்காக உங்களுக்கு உதவி செய்யணும்? அப்போ அதனால் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை பண ரீதியாக உயர்ந்திருக்கணும். ஏன்? நான் நிறைய ஆண்டோடைய ஊழியத்துக்கு உதவி செய்யணும், ராஜ்யத்துக்கு உதவி செய்யணும். அப்போ உங்களுக்கு திட்டம் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வாரா? உங்களுக்கு உதவிகளை செய்வார். சரி, இந்த தரிசனத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த காரியங்களை நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் தரிசனம் நிறைவேறும், உங்களுக்கான தரிசனம் நிறைவேறும். இந்த காரியங்களை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு கொடுத்த திட்டம் நிறைவேறணுமா இருந்தால் இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் இந்த திட்டங்களை கண்டிப்பாக நிறைவேறும். பாருங்கள், வாசிப்போம். இந்த பைபிளில் நெகேமியா என்கிற ஒரு புத்தகம் இருக்குது. வாசிச்சிருக்கீங்களா? தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? பைபிள் படிக்கணும். எத்தனை வேலைங்கதா? அப்போ இந்த நெகேமியான்னு சொல்லுகிற புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் இன்னைக்கு வாசிக்க போகிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். நெகேமியா அதிகாரம் 1 தொடங்கி 4 முடிய. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயா மாதத்தில் நான் சூசன் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. சரி பாருங்க, எத்தனை பேருக்கு இதை வாசிச்சது விளங்கிச்ச அந்த விஷயம்? இந்த நெகேமியாவுடைய காலங்களில் நெகேமியா என்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன், ஒரு தேசத்துக்கு போயிட்டாரு. எங்கே அந்த தேசம்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு நாட்டுக்கு, ஒரு அந்நிய தேசத்துக்கு போயிட்டார். எப்படி? இங்கே இருக்க ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாருன்னு வைங்களேன். அவர் அங்கே ஆஸ்திரேலியாவில் போயிட்டு என்ன வேலை பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற பிரதமருக்கு அவர் ஒரு செக்ரட்டரியாக வேலை செய்கிறார். என்ன அவர் வேலை? அந்த ஆஸ்திரேலியா பிரதமருக்கு திராட்சை ரசம் ஊற்றுறது தான் அவர் வேலை. அவ்வளோ நெருங்கி இருக்கிறார் அவர். அப்போ அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கார், நல்ல பண வசதியோட நல்ல உயர்வான இடத்துல அந்த தேசத்தில் போயிட்டு இருக்கிறாரு. 10 பேருக்கு பார்த்துருக்கீங்களா? இலங்கையில் இருந்தவங்க ஒருத்தர் வந்து இங்கே இருந்தாராம். இருக்கும்போது அவருடைய பேர் வந்து முனியாண்டி. இங்கேருந்து ஒருத்தர் இருந்திருக்காரு இலங்கையில், அவர் பேர் என்னது? முனியாண்டி. ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டுருக்காரு.
அங்கே போனோன்னே அவர் பேரை எப்படி மாற்றிருக்காருன்னு கேட்டால், இந்த முனியாண்டின்னா அவனுக்கு வராது, வேலைக்காரனுக்கு. அது அவருக்கு ஒன்று டீசெண்டாகவும் இல்லை அந்த பேர். அதனால் முனியை வெட்டிட்டாராம். வெட்டிட்டு அவர் சொல்லியிருக்கார், என் பேர் வந்து ஹெண்டி. பாதி பேரை பார்த்துட்டீங்களா, இந்த மாதிரி மாறிடுவாங்க. அவங்க பேரை என்ன செஞ்சிடுவாங்க, எண்டியா மாற்றிடுவாங்க. முனியை வெட்டிட்டு ஹெண்டி ஆக்கிட்டாங்க. என் பேர் மை நேம் இஸ் ஹேண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அது மட்டும் இல்லை, அதில் இருக்க இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டால், இப்போ எனக்கு தமிழே பேச வரலன்னுவாங்க. எனக்கு இப்போ வந்து இங்கிலீஷ் தான் வருது, எனக்கு தமிழ் மறந்துட்டு பிரதர் அப்படின்வாங்க. இப்போ எனக்கு வரல, தமிழ் தெரியலை. ஆமாம், தமிழில் நீங்கள் என்னமோ சொன்னீங்க எனக்கு விளங்கலைன்னுவாங்க. அதெல்லாம் போய் இந்த நெகேமியான காலத்தில் நெகேமியாவுக்கு அவனுக்கு அவன் தேச பற்று அப்படியே இருந்துச்சு. அந்த கடவுளுடைய ஜனத்தின் மேல் இருந்த பற்று அப்படியே இருந்துச்சு. அந்த தேசத்தின் படம் அவனுடைய கண்கள் இருந்துச்சு. மகிமையாக இருந்த தேசம், வளர்ந்திருந்த தேசம், செழிப்பாக இருந்த இஸ்ரவேலின் ஆலயம், அதெல்லாம் உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள இவனுக்கு அந்த முன்ன இருந்த மகிமையால் கண்டிருக்கான். முன்ன இருந்த அந்த ஐஸ்வர்யத்தை கண்டிருக்கான். தேவ ஆலயத்தில் தேவனுடைய மகிமை நிறைந்திருந்ததை கண்டிருந்தான். அதெல்லாம் உடைஞ்சிட்டா, அதெல்லாம் சுட்டரிக்கப்பட்டுட்டா, அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு மையவாடியை போல மாறிட்டான். இவனுக்குள்ள ஒரு வேதனை, துக்கம், அப்படியே ஒரு பாரம். ஐயோ, இவ்வளோ மகிமை நிறைந்த தேசம், இவ்வளோ செழிப்பும் சீருமா இருந்த இந்த தேசம் இப்படி போயிட்டா அப்படின்னு கேட்டு கதறி அழுகிறான். உபவாசம் பண்றான், ஜெபம் பண்றான். நான் சொல்றது கேளுங்க பிரியமானவர்களே, நமக்கு கூட ஒரு சில காரியங்களை கடவுளுடைய காரியம் சொல்லும் பொழுது அந்த பாரம் இருக்கணும். அந்த பாரத்தை நமக்கு யாரு கொண்டாடுறது, கர்த்தர் தான் கொண்டாடுறார். ஆமென். ஒரு தேச பற்று, ஜாதியை பற்றி ஒரு பற்று, நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை பற்றி ஒரு பற்று. அவனுக்கு வந்து இந்த வந்த பேர், கொஞ்சம் பேர் வந்து இப்போ அவனுக்கு தேசத்துக்கு போக கிடைக்கல, பல வருஷம் ஆயிட்டு. அங்கேருந்து சிறைப்படிக்கப்பட்டு வந்தவங்க திருப்பி சொந்த தேசத்துக்கு போக முடியலை, அந்த சொந்த தேசத்தை பார்க்க முடியலை, சொந்த தேசத்தில் உள்ள மக்களை காண முடியலை. ஆனால் கொஞ்சம் பேர் வந்து சொல்கிறாங்க நெகேமியாவுக்கு, உங்களுக்கு தெரியுமா, இப்போ இஸ்ரவேல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இஸ்ரவேலில் தேவ ஆலயம் உடைந்து கிடக்குது, தேவ ஆலயமே அங்கே இல்லை, அங்கே அரண்கள்லாம் உடைஞ்சு கிடக்குது, ஒரு மையவாடியாக வந்துட்டு எல்லாம் எரிஞ்சு சாம்பலாவி போய் இருக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள நெகேமியாவுக்கு ஒரு பயங்கரமான துக்க பாரம், ஒரு கவலை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காலையில் கடவுளுடைய காரியத்தை செய்கிறதுக்கு ஒரு பாரம், துக்கம் வருதுன்னா அது கர்த்தர் தான் நமக்கு கொண்டாடுறாரு. ஆமென். எனக்கு ஒரு பாரம் வரும், எனக்கு ஒரு துக்கம் வரும் ஒரு சில நேரங்களில். அந்த பாரங்களும் துக்கங்களும் நல்ல துக்கம், நல்ல பாரம். ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஒரு வேலையை செய்யணும், கடவுளுக்காக காரியங்களை செய்யணும். அந்த பாரம், அந்த துக்கம் ஒருத்தனுக்கு வருமா இருந்தால் அது தேவனால் கொண்டாடப்பட்டது. ஆமென். புரியுது நான் சொல்றது? இப்போ நெகேமியாவுக்கு இந்த பாரத்தை யாரு கொண்டு வந்துற, கவலை பாரம் இல்லை. பாதி பேத்துக்கு கவலை பாரம் இருக்கும், அது கர்த்தர் கொடுத்தது இல்லை. ராஜ்யத்தின் மேலே இருக்க பாரம் கவலை. மேன் பாருங்க, அந்த ஒரு பாட்டு படிப்பாங்க, ஃபாதர் பர்க்மன்ஸ். அவர் சொல்லுவார் வந்து, தேசத்தை குறித்த பாரம் இல்லைங்கதா, தேசத்தை குறித்து இருக்க தாகம் இல்லைங்கதா, ஒரு பாரம் இல்லையா, தேசத்தை பற்றி ஒரு பாரம், மக்களை பற்றி அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பாரம். இன்னைக்கு எத்தனையோ பேர் கர்த்தருடைய அன்பு தெரியாமல் நிறைய பேர் இன்னைக்கு வாழ்க்கையில் துயரப்படுறாங்க. அவங்க மேலே உங்களுக்கு ஒரு பாரம் இருக்குதா, அவங்க மேலே உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குதா? அது இருக்குமா இருந்த எவன் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் நல்லா சாப்பிட்றேன் பகலுக்கு, நான் நல்லா டிவி பார்க்குறேன், நான் நல்லா வேலைக்கு போகிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறவன் வந்து அவனுக்கு கடவுளுடைய உள்ள கிடையாது. கடவுளுடைய உள்ள எப்பொழுதுமே ஒருத்தன் துக்கப்படும் போது அந்த துக்கத்தில் ஆண்டவன் துக்கப்படுறாரு. ஒருத்தர் பிரச்சனைப்படும் பொழுது கர்த்தர் அவனுக்காக பாரப்படுறாரு. உங்களுக்கு ஆண்டவருடைய உள்ள வந்தால், இயேசு கூட திரளான ஜனங்களை கண்ட பொழுது மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இவங்க சிதறி கிடைப்பதை பார்த்துட்டு கண்ணீர் விட்டார்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு ஊழியத்தை பற்றி, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பற்றி ஒரு பாரம், துக்கம் உங்களுக்கு வருமா இருந்தால் அது யார் அந்த தரிசனத்தை கொண்டிருக்குது, மனுஷனா இல்லை கர்த்தரா? என்ன சொல்றீங்க, யாரு கொண்டு வந்திருக்காது? கர்த்தரே கொண்டு வந்திருக்கா. எல்லாம் பேசணும். ஆமென். யாரு கொண்டு வந்திருக்கிறது? அந்த பாரத்தையும் அந்த துக்கத்தையும் யாரு கொண்டு வந்திருக்கிறார்? கர்த்தர் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கார். ஊழியம் செய்யணும், ஓடணும், நடக்கணும். நான் இந்த பூமியில் உயிருக்கு வரைக்கும், நடக்க முடிஞ்ச காலம் வரைக்கும் கடவுளுக்காக நடக்கணும், கடவுள் ராஜ்யத்தின் வேலையை செய்யணும். விளங்குதா? ஓய்வு பார்க்காதபடி வேலை செய்யணும். விளங்குதா? கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஆண்டவருடைய பணியை பண்ணணும், வேலைக்கு போகணும். கிடைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்குதா அதுக்குள்ள ஆண்டவருடைய வேலையை செய்யணும்னு சொல்ற அந்த பாரம், அந்த ஜெபம்
இதெல்லாம் வருமா இருந்தா கர்த்தர் தான் அதை நமக்கு கொண்டாடுறாரு. ஆமென். அசதியா வாழ்றது கடவுளுடைய சித்தம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாரம் யார்? இதுக்கு தான் சொல்றது தரிசனம். என்ன தரிசனம்? திருப்பி இந்த தேவாலயத்தை கட்டணும், திரும்பி இந்த உடைந்திருக்கிறதான இந்த அலங்கத்தை திரும்ப கட்டணும். அவனுக்கு வர்ற பாரம் என்னது? தேவாலயத்தை கட்டணும், திருப்பி இந்த அலங்கத்தை கட்டணும். அது மட்டுமல்ல, முந்தின மகிமை விட இந்த 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 முறை இருக்கிற மகிமை பெருசாகணும். முன்ன எப்படி இந்த பட்டணம் இருந்துச்சோ அதை விட இந்த பட்டணத்தை நல்லா ஆக்கணும், நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷன் வந்துட்டு. ஆமென். இல்லை நான் சொல்றது குடும்பமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், தேசமா இருக்கட்டும், அப்படி ஒரு விஷயம் வருமா இருந்தது கர்த்தர். சரியா? இப்போ வந்துட்டு வந்த உடனே, அந்த பாரம் வந்த உடனே என்ன பண்றாரு நெகேமியா? உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு. என்ன பண்றாரு? அவருக்கு இந்த பாரம் வந்தோடனே யாருக்கிட்ட இந்த பாரத்தை பத்தி கலந்து ஆலோசிக்கிறாருன்னா கர்த்தர்கிட்ட. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அந்த தரிசனத்துக்காக மனுஷனுக்கிட்ட போயிட்டு சொல்ல முன்பதாக கர்த்தர்கிட்ட பேசணும், ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும். இல்லைங்க நான் சொல்றது, இப்போ உங்களுக்கு ஒரு பாரம் வருது, நான் ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும், இல்லை நான் ஒரு 20 லட்ச ரூபா கொடுக்கணும், நான் ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்கணும்னு ஒரு பாரம் வருது ஊழியத்துக்கு. முதலாவது நீங்க போயிட்டு அந்த மனுஷனுக்கு சொல்ல முன்பதாக யார்கிட்ட போய் சொல்லணும்? கர்த்தர்கிட்ட பேசணும், ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரணும், கடவுளோடு ஜெபிக்கணும். இப்ப நான் சொல்றேன், முதலாவதாக கடவுளுடைய கண்கள்ல இருந்து தயவை பெற வேண்டும். மனுஷ கண்கள்ல தயவு கிடைக்க முன்பதாக யாருடைய கண்கள் இருந்து தயவு எடுக்கணும்? கர்த்தருடைய கண்கள்ல இருந்து தயவு எடுக்கணும். ஆமென். மனுஷனோட உதவி உங்களுக்கு வர முன்பதாக கர்த்தரிடத்திலிருந்து உதவியை பெற வேண்டும், ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும், கடவுளிடத்துல உதவியை பெற வேண்டும். இவர் என்ன பண்றாரு? முதலாவது போயிட்டு கடவுள்கிட்ட ஜெபிக்கிறார். நான் சொல்றேன், நல்ல காரியத்தை செய்ய ஆசையை கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா அந்த நல்ல காரியத்தை உன்னால செய்ய முடியாது, இல்லை யாரோ ஒரு ஆள்னால செய்ய முடியாது. உன்னை வச்சு கர்த்தர் தான் செய்யணும். அப்போ உன்னை வச்சு கர்த்தர் செய்யணுமா இருந்தா நீங்க கடவுளோட உறவாட வேண்டும், நீங்க கர்த்தரோடு கூட இணைய வேண்டும், கடவுள்கிட்ட ஜெபிக்கணும், கடவுள்கிட்ட உபவாசம் பண்ணணும். நாங்கள் கூட இப்போ இந்த 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். இது ஏன் ஜெபிக்கிறோம்னா, எங்களால் முடியாது ஆனால் தேவனால முடியும் என்று அவரோடு கூட இணைகிறோம். உபவாசம் பண்றது நல்லது. ஏன் தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய உறவு பலப்படும். இல்லைங்களா? உங்க சரீரத்துக்கும் நல்லோம், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைக்கு, அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப நல்லோம். இப்போ நெகேமியா என்ன நினைக்கிறேன்? இப்போ நான் வெல்த் ஆகிட்டேன், எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, நல்ல கார் வச்சிருக்கேன், இல்லை நல்ல வீடு வச்சிருக்கிறேன், ராஜா வீட்டில் வேலை செய்கிறேன், எனக்கு ஓகே, நான் என்னத்துக்கு இது ஆகணும்னு சொல்லி நினைக்கல. முதலாவது இந்த வசனங்கள் காதில் கேட்ட உடனே அப்படியே முழங்கால் படிட்டு பல நாட்களாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாரு. பாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். பாஸ் பண்றாரு, ப்ரே பண்றாரு, பாஸ் பண்றாரு, ப்ரே பண்றாரு. யாருடைய தயவு கிடைக்கிறதுக்காக? கர்த்தருடைய தயவை பெறுவதற்காக. ஆமென். தன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் தன்னை உயர்த்துவார். ஆமென். தன்னை விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் தன்னை பயன்படுத்துவார் தங்களை. ஆமென். இப்போ உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடவுளுடைய கண்களில் தயவு வந்துட்டு. ஆமென். ஆமென். எத்தனை பேர் கடவுளுடைய கண்களில் தயவு பெற்றிருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு விளங்க நான் சொல்றது. யாருடைய கண்களில் தயவு வேணும்? பாதி பேர் சொல்லுவாங்க, அவங்க கண்ணில் தயவு வராதா, இவங்க கண்ணில் தயவு வராதா. முதல்ல உனக்கு தயவு வரணும் அங்க கண்ணில் இருந்து. ஹல்லேலூயா. எந்த கண்ணில் இருந்து தயவு வரணும்? அங்க இருக்க கண்ணில் இருந்து தயவு வரணும். அதுக்கு பிறகு இங்க உள்ள கண்ணெல்லாம் தயவு கிடைக்கும். முதல்ல தயவு எங்க இருந்து வரணும்? கர்த்தர். அவர் இறங்கணும். அவர் இறங்கினா தான் உனக்கு நல்லா வரும். அவர் இறங்கணும், விஷயத்தில் அவர் இறங்கி வரணும். ஆமென். நான் சொல்றேன், என் விஷயத்துல அவர் இறங்கி வரணும். ஆமென். நீ சபை செய்கிறீமா, யார் இறங்கணும்? எங்களுக்கு பெரிய ஒரு பணக்காரருக்கு அடிச்சிட்டாரு எங்களுக்கு, அதெல்லாம் இல்லை. பெரிய பணக்காரர் இறங்கணும். யார் பெரிய பணக்காரர்? அவர் தான் இருக்கிறதுல பெரிய பணக்காரர். எங்க சபைக்கு எல்லா ஏழைகள் தான் வர்றாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எங்க சபைக்கு பெரிய பணக்காரர் இருக்காரு, இருக்கிறதுலே பெரிய பணக்காரர் எங்க சபையில் இருக்காரு. எனக்குதான். அப்ப எங்க சபை ஏழையா இருக்குமா? ஒரு நாள் ஏழையா இருக்காது. இருக்கிறதுலே இருக்கிற பெஸ்ட் பணக்காரர் ஒருத்தர் தான். அவர் தான் எங்க சபையில மெம்பர். ஆமென். அவர் தான் எங்க சபையில பெரியவர், அவர் தான் எங்க சபையில சொந்தக்காரர். அப்புறம் என்ன பேச இருக்குது?
அவர்கிட்ட தயவை பெறுறதுக்கு முதலாவது முயற்சி எடுக்கணும். அவர்கிட்ட தயவை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, உங்க கண்ணில் இருந்து எனக்கு தயவு வரணும். இன்னைக்கு பிரசங்கம் பண்ற உங்க தயவு எனக்கு வேணும். இன்னைக்கு நான் ஊழியம் பண்றேன், உங்க தயவு எனக்கு வேணும். இன்னைக்கு தொழில் பண்றேன், உங்க தயவு எனக்கு வேணும். நீங்க தயவு பண்ணா எல்லாமே நல்லபடியா நடக்கும். இப்போ நெகேமியாவுக்கு முதல்ல யாருடைய கண்களில் தயவு வந்துச்சு? கர்த்தரின் கண்களில் தயவு வந்துச்சு. ஒரு காரியத்தை தெளிவாய் நுணுக்கமாய் செய்ய வேண்டுமானால் அதுக்கு தேவ தயவு உங்களுக்கு தேவை. எல்லாரும் சொல்லுங்க, தேவ தயவு எனக்கு தேவை. நான் தேவ தயவை நம்புகிறேன். ஆமென். சொல்லுங்க எல்லாரும், தேவ தயவை நான் நம்புகிறேன். ஆமென். நீங்க வெற்றி பெறணுமா? தேவ தயவு வேணும். நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணுமா? தேவ தயவு வேணும். குடும்பம் நடத்தணுமா? தேவ தயவு தேவை. பிசினஸ் பண்றீங்களா? தேவ தயவு தேவை. பாருங்க, தேவ தயவு இல்லாம ஜெபிக்காம கடவுளை விசுவாசிக்காம பிசினஸ் பண்றோம். 30 வருஷம் செஞ்சிருப்பான் பிசினஸ். கேட்டா என்ன வச்சிருக்கீங்க? ஒண்ணுமே இல்லையே. நாம பிசினஸே பண்ணிருக்க மாட்டோம். ஏதாவது ஒரு ஊழியத்தை தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். கேட்டீங்கன்னா என்ன இருக்குன்னு எத்தனையோ இருக்கு, காட்டலாம். இதெல்லாம் ஆண்டோட தயவுல வந்தது. எத்தனை புட்டுவம் இருக்கு, எல்லாம் ஆண்டோட தயவு. எத்தனை ஃபேன் சுத்துது, ஆண்டோட தயவு. எத்தனை ஏசி சுத்துது, ஆண்டோட தயவு. எத்தனை மக்கள் வர்றாங்க, கடவுளுடைய தயவு. நான் சொல்றேன், ஆண்டோட தயவு வந்துட்டுன்னு சொன்னா பெரிய காரியங்கள் நடக்கும். பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். நீங்களே ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு நடக்கும். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு காரியங்கள் நடக்கும். முதல் தேவனுடைய தயவை நம்பும் பொழுது, ஆண்டோடைய தயவுனால் கண்களினால் தயவு வந்தா இல்லை. எப்பயுமே இந்த ஆங்காரக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தேவ தயவை இழந்துருவாங்க. தாழ்மை உள்ளவங்க தேவ தயவை பெற்றுக்கொள்வாங்க. பெற்றவங்க இன்னும் பெற்றுக்கொள்வாங்க. எனக்கு இது எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? பெற்றுக்கொள்வாங்க. ஆங்காரக்காரங்க, எனக்கு முடியும், நான் இப்படிதான், நான் இப்படித்தான், என்ன நினைக்கிற நீ என்னை பத்தி, எனக்கு எல்லாதா நான் செய்வேன். அவங்களுக்கு ஆண்டோட தயவு இருக்காது. ஆனா தாழ்மைப்படுறான் பாருங்க, ஓகே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபைங்க, அவருடைய தயவு, அவரால் தான் வாழ்றேன், அவர் கொடுக்கலன்னா ஒண்ணுமே எனக்கு இல்லை அப்படின்னு போறவன் என்ன பண்ணுவானா, கடவுளுடைய பெருத்த தயவை பெற்றுக்கொள்வானா. அப்ப முதல்ல கடவுளுடைய தயவை இந்த நெகேமியா பெற்றுக்கொண்டாரு. இப்ப என்ன வேணும்? மனுஷ கண்களுடைய தயவு. இவர் இந்த தயவை தேவ தயவை பெற்றுக்கொண்ட பிறகு இவர் வேலைக்கு போறாரு. இந்த நாளைக்கு வேலைக்கு போறவரு இன்னைக்கும் ராஜா வீட்டுக்கு வேலைக்கு போறாரு. போனோன்னே ராஜாவுக்கு இவர் இந்த வேலை என்னது? ராஜா அவர் கிரேப் ஜூஸ் குடிப்பாரு. ராஜா என்ன ஜூஸ் குடிக்கிறாரு? கிரேப் ஜூஸ் இல்லையா, முந்திரி ஜூஸ் குடிப்பாரு. இவர் குடிக்கும் பொழுது இவர் தான் அதை ஊத்துறவர். அவர் அந்த பாத்திரத்தை எடுக்கும் பொழுது இவர் என்ன செய்யறாரு? ஜூஸை ஊத்துறாரு. இல்லாட்டி ஜூஸ்ல பாத்திரத்தை ஊற்றி இவர் கொடுப்பாரு. வளமையா ராஜா அவருடைய முகத்தை பார்க்குறாரு. யாரோட முகத்தை? நெகேமியாவோட முகத்தை பார்க்குறாரு. எந்த நாளைக்கும் ரொம்ப சிரிச்ச முகம் இருக்கும். அவர் கிரேப் ஜூஸ் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்துருக்காங்க? சிரிச்ச முகத்தோடு கொடுக்குறாரு. ஒரு ஆளுக்கு ஒன்று கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் சிரிச்ச முகத்தோடு கொடுக்கணும். பார்த்துருக்கீங்களா? பாதி பேர் கொடுக்கறத பார்த்தா குடிக்கவே நினைவு வராது. அந்த மூஞ்சிக்கும் அது கொடுக்கறதுக்கும் நமக்கு நினைவே வாங்கணும்னு குடிங்க. அப்படி இல்லை. நெகேமியா எப்படி கொடுத்துருக்கான்? சந்தோஷ முகத்தோட ராஜாவை கொடுத்துருக்கான். கொடுத்த ராஜா இந்த நாளைக்கு அந்த மூஞ்சை பார்த்துருக்காரு. அவன் சந்தோஷமா தான் கொடுப்பான். இன்னைக்கு நோயும் இல்லை, ஆனா முகம்லாம் கொஞ்சம் வாடி இருக்கு. ராஜா கேட்குறாரு, என்ன தம்பி பழமையா நீ இப்படி இருக்க மாட்டியே, இன்னைக்கே அந்த முகம் இப்படி இருக்குது? எனக்கு தெரியுது உனக்கு ஒரு நோய் இல்லை, ஆனா மூஞ்சி வாடி இருக்கு. என்ன விஷயம்? என்ன தெரியுமா விஷயம்? இப்ப கடவுள்கிட்ட தயவு வந்துட்டு அடுத்தது எங்க இருந்து தயவு வரும்? மனுஷ கண்கள்ல தயவு வரும். நான் சொல்றேன், கடவுள்கிட்ட தயவை பெற்ற மனுஷனுக்கு மனுஷனுடைய தயவு கண்டிப்பா கிடைக்கும். நான் சொல்றேன், நான் ஊழியம் பண்றேன், முதல் கடவுளுடைய தயவு, ரெண்டாவது மனுஷ கண்கள்ல தயவு. நமக்கு உதவி செய்ய ஆள் வருவான், நமக்கு ஒத்தாசை பண்ண ஆள் வருவான். ஏன் தெரியுமா? கடவுளுடைய கண்கள்ல தயவை பெற்ற மனுஷனுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு நல்ல மக்களை கடவுளே கொண்டாடுவார். ராஜா கேட்கிறாரு, என்ன மூகம் வாடி இருக்கு? இப்ப கதையை ஆரம்பிக்கிறாரு. என் தேசம், என் இஸ்ரவேல் பட்டணம், தேவாலயம், அரங்கம் எல்லாம் உடைஞ்சிருக்கு ராஜாவே. அங்க இருந்த மக்கள்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்களாம். தேசத்துல உள்ள எல்லா மக்களும் சிதறடிக்கப்பட்ட பிறகு அது ஒரு எரிஞ்ச சாம்பலான தேசமா மாறிட்டு
எனக்கு அந்த தேசத்தை திருப்பி கட்டணும் ராஜாவே, அந்த தேசத்தில் இழந்த மகிமையை திருப்பி கொண்டாடணும், நான் இழந்த ஊழியத்தை திருப்பி நான் செய்யணும், அந்த தேசத்துக்கு நான் போக முடியாமல் இத்தனை வருஷம் உங்களோட இருந்துட்டேன், எனக்கு அந்த தேசத்தை பார்க்கறது மட்டுமல்ல அந்த தேசத்தை கட்டி எழுப்பி திருப்பி உயர்த்தி இந்த தேசத்தை முன்னுக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு. ராஜா உடனடியாக கேட்கிறார். தான் சொல்றேன், மனுஷ கண்கள்ல இருந்து என்னாச்சு, தயவு பெறப்பட ஆரம்பிச்சிட்டு, அங்கிருந்து கண்கள்ல இருந்து தயவு வருகிறது. கர்த்தருடைய கண்கள்ல இருந்து தயவு வந்துட்டு இப்போ யார் கண்ணுடைய கண்ணில் இருந்து தயவு வரணும், கர்த்தருடைய கண்கள்ல இருந்து தயவு வரணும். நான் சொல்றேன், உங்களுக்கு பொஸ் உங்களுக்கு தயவு பண்ணுவார், உங்களுக்கு சொல்லுவார், இந்த பார் இந்த மாசத்துல இருந்து நான் இன்னும் கொஞ்சம் பணத்தை உனக்கு கூட்டி தரேன், எனக்கு விளங்குது உனக்கு பிள்ளைங்க இருக்காங்கன்னு, எனக்கு விளங்குது உனக்கு இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு, நான் அதை உனக்கு தாரேன். அதான் சொல்றேன் தயவு. ஆமேன் சொல்லுங்க, இந்த மாதிரி தயவு எனக்கு கிடைக்கும். ஆமேன். கடவுள் மனுஷனுடைய கண்களில் பேசுவார், கடவுள் சொல்லுவார், இந்த மனுஷனுக்கு நீ தயவு காட்டு, நீங்க அற்புதமான காரியங்களை காண்பீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதான், தயவை கர்த்தர் காட்டுவார். அது என்ன ஆகுது, இப்போ ராஜா கேட்குறா, அப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்? அப்போ சொல்கிறார், ராஜாவே எனக்கு லீவ் வேணும், நான் போகணும் என் நாட்டுக்கு, நான் நாட்டுக்கு போயிட்டு தேசத்தில் ஒரு காரியம் செய்யணும், எனக்கு என்ன வேணும், உங்ககிட்ட வேலை செய்கிறேன், எனக்கு நீங்கள் லீவ் தாங்க. ராஜா கேட்குறாரு, உனக்கு எவ்வளோ காலத்துக்கு லீவ் வேணும்? தயவு இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, பாதி பேர் சும்மா ரவுண்ட் அடிக்கிறதுக்கு லீவு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் தயவு கிடைக்காது. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள்கிட்ட போய் லீவு கேட்பாங்க, என்னத்துக்கு லீவு கேட்குறாங்க, ஊர் சுத்த. அப்போ அவர் சொல்லுவார், தரமாட்டேன் லீவு. அப்போ சொல்லுவாங்க, பாருங்கள் எனக்கு இந்த மனுஷன் தயவே காட்ட மாட்டேறான், அவன் ஏன் காட்டணும், உனக்கு உன் நோக்கமே சரியில்லை, நீ ஊர் சுற்றுறதுக்கு தயவு கேட்குற. ஆனால் இவர் நல்ல விஷயத்துக்கு தயவு கேட்குறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது விளங்குது? கேட்கும்போது நெகேமியா என்ன சொல்கிறாரு, நெகேமியாவுக்கு என்ன சொல்கிறாரு, உனக்கு எவ்வளோ காலத்துக்கு லீவு வேணும்? சொல்கிறான், இத்தனை வருஷம் இத்தனை மாதத்துக்கு எனக்கு லீவ் வேணும். ராஜா சொல்கிறாரு, ஓகே போ, போயிட்டு அரங்கனை கட்டு, திருப்பி தேவாலயத்தை உருவாக்கு, போ வேலை செய், அது மட்டும் போதுமா? சொல்ல, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தயவு வேணும். என்ன வேணும் தயவு சொல்லு, கோல் நீ எவ்வளோ கேட்குறியோ எல்லாம் உனக்கு தயவு தான். கடவுள்கிட்ட தயவு பெற்ற மனுஷனுக்கு மனுஷர்கள் நிறைய தயவு காட்டுவாங்க. அல்லேலூயா. பாருங்க, அவன் சொல்றாரு, நான் அந்த அந்த ஊருக்கு நான் என் தேசத்துக்கு போகும் பொழுது பல ராஜ்யங்களை தாண்டி போகணும், பல ராஜாக்களை தாண்டி போகணும், எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். நான் ஒரு தேசத்தை விட்டு இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகக்குள்ள எனக்கு அந்த கேட் ஓப்பன் ஆகணும், அந்த தேசத்தின் கேட் ஓப்பன் ஆகணும். ஒருவேளை நான் சத்துருன்னு நினச்சி அந்த ராஜாக்களை என்னை கொன்னுடலாம். அதனால் ராஜாவே நீங்கள் ஒரு லெட்டர் தாங்க எனக்கு. ராஜா சொல்கிறாரு, ஓகே உனக்கு எத்தனை லெட்டர் வேணும், எத்தனை ராஜாட்ட லெட்டர் வேணும், எல்லாத்தையும் சொல்கிறாரு. அங்கே பிஏ என்ன செய்கிறாரு, அடிக்கிறார், லெட்டர்லாம் தட்ட தட்ட தட தடன்னு அடிக்கிறாங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு கடிதம், இந்த ராஜாவுக்கு ஒரு கடிதம், இந்த தேசத்துக்கு ஒரு கடிதம், பட்ட 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 பட்டன்னு கடிதம் அடிக்கிறது. சொல்கிறார், நான் சைன் பண்ணி தரேன், போ, வேற என்ன வேணும்? எனக்கு ராஜாவே கொஞ்சம் உதவி வேணும், பொருட்களின் உதவி. ராஜா சொல்கிறார், பிரச்சனையே இல்லை, ஹெல்ப் தரேன் உனக்கு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, கடவுளுடைய தயவை எதிர்பார்த்த மனுஷனுக்கு கர்த்தர் மனுஷனுடைய கண்களையும் தயவு கொடுக்கிறார். ஆமென். உன்னோட பிஸ்னஸுக்கான வழிகளை ஆண்டவர் திறப்பார், மனுஷர்கள் உனக்காக பயன்படுத்துவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? மக்கள் உனக்கு உதவி செய்வார். நான் சொல்கிறேன், நம்ம இந்த ஊழியத்தை செய்ய வரும் பொழுது கடவுளுடைய கண்களில் தயவோடு தான் வந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு கர்த்தர் நிறைய பேரை ஏற்படுத்தினார். புட்டுவம் வாங்கி கொடுக்க ஒரு ஆள், பேண்ட் போட்டு கொடுக்க ஒரு ஆள், விளங்குதா, காப்பட்டு வாங்கி கொடுக்க ஒரு ஆள், எல்லாம் தயவு. ஆயிரக்கணக்கான ஜனங்களை நமக்காக ஆண்டவர் தயவை ஏற்படுத்துவார். உலகத்தில் கடைசி தொங்கலில் ஒருத்தர் இருப்பான், அவன் உள்ளத்துக்கு கர்த்தர் பேசுனா, இந்த மனுஷனுக்கு உதவி செய்ய, ஒத்தாசை பண்ணு, ஏன்னா அவன் எந்த தயவை பெற்றிருக்கான், நீ அவனுக்கு தயவு காட்டணும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு தயவு காட்டவே கடவுள் ராஜாக்களை கூட ஏற்படுத்துவார். ஆமென். நாட்டில் இருக்க பெரிய பெரிய மனுஷர்களை கூட உங்களுக்கு தயவு காட்டுறதுக்காக கர்த்தர் என்ன செய்வார், ஏற்படுத்துவார். சொல்லுங்க ஆமேன் சொல்லி. ஆமேன். தயவு கிடைக்கும். எத்தனை பேர் தயவை நம்புறீங்க? மனுஷ கண்களுடைய தயவை நம்புங்க. ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, என்ன நம்பி போகணும்? தேவ தயவும், அதுக்கு பிறகு என்னது, மனுஷ கண்களுடைய தயவு. நீங்க போயிட்டு உட்கார்ந்தா அந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் ஆகுவீங்க. அந்த பொஸ்ஸே சொல்லுவாரு, என்னன்னு தெரியல, உன்னை விட அழகானவங்க வந்தாங்க, உன்னை விட படிச்சவங்க வந்துறாங்க, உன்னை விட தகுதி உள்ளவங்க வந்தாங்க, ஏன் உள்ள உனக்கு கூடன்னு சொல்லுது. என்ன காரணம்? என்ன காரணம்? ஓ மேல தேவ தயவு இருக்குது, அதனால மனுஷ தயவு உனக்கு கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? பாதி பேர் ஒரு வீடு வாங்க போக சொல்லுவாங்க,
எத்தனையோ பேர் இந்த வீட்டுக்கு இந்த வேலையை சொல்லி வாங்குறேன்னாங்க. நீங்கள் கேட்டீங்க ஏதோ எனக்கு கொடுக்கணும்னு நினைவு வந்துட்டு, நான் தர்றேன் உங்களுக்கு. என்ன அது? அதான் மனுஷ கண்களுடைய தயவு. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷ கண்களுடைய தயவில் போகும் பொழுது எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சு. தேவ தயவும், இது அடுத்ததான் என்னது? மனுஷ கண்களுடைய தயவு. அது மட்டுமல்ல, அவர் அந்த தேசத்துக்கு போன பிறகு நிறைய பேர் நெகேமியாவுடைய தரிசனத்துக்கு ஹெல்ப் பண்ண வர்றாங்க. நான் சொல்றேன், உன்னை நல்லாக்குறதுக்காக உனக்கு உதவி செய்ய நிறைய மக்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். நான் அதை பார்க்குறேன், என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். இல்லைங்கதான், எனக்கு உதவுவதுக்கு கர்த்தர் நம்ம காணாத முகமாக இருக்கும். இது வரைக்கும் அவங்களுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் எத்தனையோ பேர்த்த நமக்கு என்ன செய்வார் கர்த்தர்? நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக ஒத்தாசை பண்ணுறதுக்கான மக்களை கர்த்தர் கொண்டாடுவார். அது எங்கேருந்து வரும், எப்படி வரும்னு தெரியும், ஆனால் வரும். அதான் தயவு. ஹல்லேலூயா. அவர் அங்கே போகல, அந்த தேசத்தில் போயிட்டு இருக்கிறாரு, அலங்கத்தை பார்க்குறாரு, தேசத்தை பார்க்குறாரு. இவருக்கு இந்த வேலையை செய்யணும், இதை கட்டணும், இதை உருவாக்கணும். வராங்க பாருங்க. அதை உருவாக்கும் பொழுது தேசத்தில் பெரியவர்கள் இல்லைங்கதான், மூப்பர்கள் வர்றாங்க, தேசத்தில் உள்ள ஊழியக்காரங்க வர்றாங்க, யூத்ஸ் வராங்க இல்லைங்கதா, படித்தவன் வாரான், வேலைக்கு செய்யக்கூடிய ஆற்றல் திறமை உள்ளவர்கள் வராங்க, ஒவ்வொருத்தர் வாரான் இல்லைங்கதான். மேசன் பாஸ் வாரான், என்னத்தை கட்டுறதுக்கு? அலங்கத்தை கட்டுறதுக்கு. நான் சொல்கிறேன், விஷன் உனக்குள்ள இருந்தா, அப்படின்னா தரிசனம் உனக்குள்ள இருந்தா, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் மக்களை ஒன்றை கொண்டாடுவார். ஆமென். வேலை இல்லாதவனுக்கிட்ட ஜனத்தை கொண்டு வந்து என்ன செய்ய? இன்னைக்கு இங்கே ஒரு வேலை நம்ம போடுறோம். என்ன வேலை? சர்ச்சை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், ஃபேனெல்லாம் துடைக்க போகிறோம் இல்லைங்கதா. அப்போ ஜனங்க வருவாங்க. ஏன் வர்றாங்க? என்னத்துக்காக வர்றாங்க சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். என்னத்துக்கு வர்றாங்க? பாதி பேர் வேலை இருந்தாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது தெரியல என்னன்னு பார்த்துறீங்களா. வந்தால் யாரையாவது பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். அந்த வேலை முடிய வரைக்கும் இவன் பேசிக்கிட்டே இருப்பான். இவனுக்கும் ஒரு நோக்கம் இல்லை, வந்த வேலைக்கும் ஒரு நோக்கம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இங்கே வேலை இருந்தால் மக்கள் வருவாங்க. இப்போ நான் சொல்லலை இன்னைக்கு, நாளைக்கு இதை துப்பராக்குறோன்னு, அதனால யாரும் இங்கே வரமாட்டாங்க. நான் சொல்லியிருந்தா நாளைக்கு நம்ம இதை க்ளீன் பண்ணுறோன்னு இதுக்காகவே ஜனங்க வருவாங்க. இதை துடைக்க, இதை மொப் பண்ணுறதுக்கு, இதை குறித்து எல்லாமே செய்கிறதுக்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்க. அதே மாதிரி தான் உனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்கிற ஆசை, விருப்பம், தரிசனம் இருந்துச்சுன்னா உனக்கு உதவி செய்யறதுக்கு பல கோடி மக்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். பாதி பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எங்களுக்கு நிறைய பேர் இல்லை. எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு வேலை இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வேலை வச்சுருக்கோம், அதனால் வர்றாங்க. எனக்கிட்டையும் வேலை இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க. எனக்கு ஒரு தரிசனம் இல்லைன்னு சொன்னால் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நான் தரிசனம் வச்சிருக்கிறேன், அதுக்காக மக்களுக்கு உதவி செய்வாராங்க. தரிசனம் இல்லாதவனுக்கு உதவி என்னத்துக்கு கொடுக்கணும்? உதவி செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லைன்னா நாளைக்கு இங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பாங்க, என்ன வேலை இல்லையா கேட்பாங்க, வேலை இல்லையா கேட்பாங்க, வேலை இல்லையா, அப்போ நாங்கள் போகிறோம், கண்டிப்பாக இதை விட்டு போயிடுவாங்க. ஆனால் வேலை இருந்தால் அவ்வளோ பேரும் வேலை செய்வாங்க, வந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், அதுதான் விஷன், அதுதான் தரிசனம். ஹல்லேலூயா. அது உங்ககிட்ட இருக்குமா இருந்தால் உனக்காக மக்கள் ஆண்டவர் கொண்டாடுவார். இப்போ இந்த இடத்துல இந்த நெகேமியாவின் நாட்களில் இந்த பைபிளில் இருக்க இந்த வார்த்தைகளை வாசிக்க நமக்கு டைம் இல்லை. ஆனால் நிறைய பேர் அவனுக்கு உதவி செஞ்சாங்களாம், நிறைய பேர் அலங்கத்தை கட்டுறதுக்கு முன் வந்தாங்களாம். வந்து 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 எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. ரைட், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன். ஏன் தெரியுமா? தயவு, தயவு சொல்லுங்க, தயவு, தேவ தயவு, மனுஷ கண்களுடைய தயவு, தேவனுடைய கண்களின் தயவு, மனுஷனுடைய கண்கள் இருந்த தயவு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்படி வேலை ஸ்டார்ட் பண்ணி இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறாமைக்காரனுங்க வந்துட்டானுங்க. அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு என்னன்னா, எங்கே ஒரு மனுஷனை ஒரு நல்ல விஷயம் செய்கிறானோ அதை கொலைப்பன்னு பிசாசு ஒருத்தனை ஏற்படுத்துவான். அது ஒருத்தனோ 2-3 பேரோ இருக்கலாம். அவங்கள ஏற்படுத்தி இந்த தரிசனத்தை கொலைப்பணும், இந்த வேலை திட்டத்தை கொலைப்பணும். ஏன்னா இதுக்கு யாருக்கு பின்னுக்கு யார் இருக்கா? மனுஷன் கிடையாது. ஒரு நாள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட ஆவிக்குரிய வாழ்வு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏமோடு நீங்கள் ஓடுறீன்னு வைங்களேன், ஒரு நல்ல குடும்பம் நல்ல வழியில் போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அதை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் வருவானா இருந்தால் அவன் யாரா இருப்பான்? பிசாசின் ஆவியினால் ஏற்பட்டவன் ஒருத்தன்.
இந்த கொஞ்சம் பேர் வந்து என்ன சொல்கிறானுங்க, அவனுங்க பேருங்கள் நீங்கள் வாசிக்கணும் பைபிளில், டொபியா டபியான்லாம் போட்டிருக்க அவன் பேருங்க. இந்த ஒரு 5-6 பேர் வந்து சொல்கிறானுங்க, என்னடா நீங்கள் பண்ணுறீங்க, ராஜாவுக்கு எதிராக நீங்கள் என்னமோ அரங்கத்தை கட்டுறீங்களாமே, ராஜாவுக்கு எதிராக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்களாமே. அவன் ராஜாவுக்கு எதிராக பண்ணுறாங்க இல்லை, கடவுளுடைய ஆலயத்தை கட்டுறாங்க. நாம் இங்கே ஊழியம் பண்ணுறோம், யாருக்கும் எதிராக பண்ணுறோமா? நம்ம ஆண்டவரை பற்றி பேசுகிறோம், யாருடையாவது விசுவாசத்தை உடைக்கிறோமா? இல்லைங்க, ஜனங்களை வாழ வைக்கிறோம். நாங்கள் பிரசங்கம் பண்ணி ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை நாங்கள் சமாதானப்படுத்துகிறோம், பிரசங்கம் பண்ணி ஒரு மனுஷனுடைய கவலையை நாங்கள் போக்குறோம், நாங்கள் நல்ல வேலை செய்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு என்னன்னு கேட்டால், ஏதோ நம்ம வந்து ராஜ்யத்துக்கு விரோதமாகும், தேசத்துக்கு விரோதமாகவும் ஏதோ ஒன்று பண்ணுறோமா. அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் நீங்கள் காரியம் செய்கிறீங்களா, நீங்கள் ராஜாவுக்கு எதிராக இந்த காரியத்தை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கு பிறகு இதை கொஞ்சம் இந்த அலங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வரக்குள்ள அடுத்து வந்து என்ன சொல்கிறானுங்க, இது வந்து நரி ஏறினாலும் இது உடையுமா. ஒரு நரி, சின்ன குட்டி நரி ஒன்று இது மேலே ஏறினுச்சுன்னா இது உடைஞ்சு விழும். பாருங்க எவ்வளோ அதைரியத்தை பண்ண முடியுமோ, எவ்வளோ ஆண்டோட வேலையை செய்கிறவனை எவ்வளோ கீழ் தட்ட முடியுமோ, நிறைய நேரம் அப்படி தான் செய்கிறாங்க. நான் ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போ இந்த ஊழியம் ஆரம்பித்த நாட்கள், அந்த நேரம் நிறைய நாட்டில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அப்புறம் யுத்தத்தின் பிரச்சனை, இப்படி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே, 10-15 வருஷத்துக்கு முன்னே இது ஆரம்பித்த நேரம். அப்போ ஒருத்தர் இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெரிய பாஸ்டர்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட நான் கண்டேன் அவர் பாஸ்டர் அப்படின்னு நான் பேசினேன். அவர்கிட்ட கேட்டார், யார் நீ கேட்டார். ஒரு மாதிரி பயந்துட்டேனா. நான் சொன்னேன், நான் இப்படி தான். யார் அவன்ட பாஸ்டர், யார், எந்த பாஸ்டர் கீழே இருக்க? நான் இனி சொன்னேன், பாஸ்டர் எனக்கு தெரியும் அவர் தான். அப்படியா, சரி தெரியுமா உனக்கு, இனிமேல் இலங்கையில் உங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்யலாம், உங்கள் ஊழியத்தை எல்லாத்தையும் மூடிடுவாங்க. இப்போ நாங்கள் சட்டம் பார்த்துருக்கோம் நாட்டில், இப்போ அவங்க பேசுகிறது எங்களோட மட்டும்தான், உங்களுக்கெல்லாம் இனிமேல் இங்கே ஊழியம் செய்ய முடியாது, அதனால் உங்களோட ஊழியெல்லாம் மூட போகுது அப்படின்னாரு. என்னடா இது, இப்படி ஒரு பயம் வந்துட்டு, ஐயோ கடவுளை நம்பி வந்துட்டோமே, ஊழியெல்லாம் மூட போகிறாங்களாமே, சேர்ச்செல்லாம் மூட போகிறாங்களாமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு ஒரு மாதிரி நடுங்கிட்டேன். நான் நடுங்கிட்டு டீ குடிக்கிறேன், டீ குடிக்கவே முடியலை. அங்கே இந்த பால் சோறு வச்சுருந்தாங்க, அது சாப்பிட்றேன், அது சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு இறங்க மாட்டேது. ஒரு மாதிரி பயம், துக்கம், கவலை, என்னடா இது அப்படின்னு. டக்குன்னு உள்ளத்துலேருந்து ஒரு சத்தம் வருது, அடே உனக்கு ஊழியம் செய்யாத ராஜ்யமும் ஜாதியும் இருப்பதில்லடா, ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்கதில்லை, நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், யாரோட வார்த்தைக்கும் பயப்படாத. அப்படியே ஒரு துணிச்சல் வந்துச்சு பாருங்க. நல்லா பால் சோறை சாப்பிட்டுட்டு நல்ல டீயை குடிச்சிட்டு நான் ஒரு மாதிரி சிங்கம் மாதிரி எலும்பி வந்துட்டேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த அதைரியமான வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்மளோட தரிசனத்தை கெடுக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் நல்ல வேலை போய்கிட்டு இருக்கீங்களா, நல்ல வழியில் நீங்கள் போகிறீங்களா, மக்களை சாத்தான் ஏற்படுத்தி உங்கள் தரிசனத்தை குலைப்பதுக்கு பிசாசு அநேக வழிகளை வகுப்பான். நல்லா புரிந்து கொள்ளுங்க நான் சொல்கிறது. ஒரு பக்கம் கர்த்தர் மக்களை உங்களுக்கு ஏற்படுத்தி உதவி செய்கிற மாதிரியே இன்னொரு பக்கம் உங்களோட மனட்டோச்சலை உண்டு பண்ணி உங்களுக்கு வேலை செய்யாதபடிக்கு, உங்கள் தரிசனத்தை நோக்கி போக முடியாதபடிக்கு மன அதைரியங்களை சாத்தான் கொண்டாடுவான். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், இது எங்கேருந்து வருது, யார் இடத்துலேருந்து வருது, இது கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். உங்களை அதைரியப்படுத்துகிற பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒன்றும் படித்து கிழிக்க போகிறதில்ல, நீ வீட்டு வேலை பண்ணு, நீ ஒன்றும் முன்னுக்கு வர போகிறதில்ல, உனக்கு ஒன்றும் முன்னுக்கு வர முடியாது, நீ எல்லாம் ஊழியம் பண்ணி எங்கே முன்னுக்கு வரப்ப, அதெல்லாம் நடக்காது, இப்படி சொல்லுவாங்க. பாதி பேர் அதைரியப்படுத்துவாங்க, மனுஷனை விட்டு என்ன சொல்ல போக விட மாட்டாங்க. நீ நினைக்கிறியா இவெல்லாம் நல்லா, இவெல்லாம் நல்லா வந்துடுவான்னு, அதெல்லாம் நடக்க போகிறது இல்லை. நிறைய அதைரியங்களை படுத்துவாங்க. நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் யார் இதுக்கு பின்பதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, பிசாசு ஒரு முறை எல்லா அவனோட ஆயுதங்களை சேல் பண்ணானா, ஒரு முறை அவனோட எல்லா ஆயுதத்தையும் சேல் பண்ணானா. அவன் ஆயுதம் என்னது, நோய், வறுமை விளங்குதா, குடும்ப பிரிவினை விளங்குதா, சாபம் விளங்குது, இதெல்லாம் யார்டு ஆயுதம், இதெல்லாம் சாத்தானின் ஆயுதம். எத்தனை பேர் விழிச்சிருக்கீங்க? ஆமேன். இதெல்லாம் யார்டு ஆயுதம்? பிசாசுட ஆயுதம். அவன் சொன்னான்னா, நான் சேல் பண்ண போகிறேன், என் எல்லா ஆயுதத்தையும் விற்க போகிறேன் இன்னைக்கு. அப்போ எல்லா ஆயுதத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டானா, விற்க போட்டானா.
ஆனால் ஒரே ஒரு ஆயுதத்தை விற்கிறதுக்கு போடலையா? என்ன தெரியுமா அந்த ஆயுதம்? அதைரியம் என்கிற ஆயுதத்தை விற்க போடலையா? அப்போ கேட்டாங்களா ஒருத்தர், ஏன் இந்த ஆயுதத்தை மட்டும் நீ விற்க மாட்டேங்கிறேன்னு? அவன் சொன்னான்னா, மற்ற எல்லாமே நான் விற்றாலும் இந்த ஒரு ஆயுதம் எனக்கிட்ட இருந்தா மற்ற எல்லாமே எனக்கு இருந்த மாதிரி தான். என்னது? அதைரியம். அந்த பாஸ்டர் எனக்கு இப்படி சொல்லிட்டாரு, அதைரியப்படுறது. என் புருஷன் எனக்கு இப்படி சொல்லிட்டாரு, அதைரியப்படுறது. எனக்கு தான் சொல்றது, அந்த அவங்க சொன்னாங்க நீ உருப்பட மாட்டேன்னு, அவங்க சொன்னாங்க உனக்கு நல்லா வராதுன்னு, அவங்க சொன்னாங்க உன் வாழ்க்கை கெட்டு போயிருன்னு, அவங்க சொன்னாங்க. அதுக்கு யாரு ஆளு? அது பெரிய அவர் சொன்னார், பெரிய அவர். ஏன் சின்னவர்? ஏன் பெரியவர் அப்படி சொன்னார் எனக்கு. நான் சொன்னேன், இருக்கிறதுலே பெரியவர் சொல்லியிருக்காரு நீ நல்லா வருவேன். இருக்கிறதுலே பெரியவர் சொல்லியிருக்காரு உனக்கு உனக்கு எல்லாமே வாய்க்குன்னு. அப்ப இந்த அதைரியம் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களை முன்னுக்கு போக விடாது. நான் இன்னைக்கு சொல்றேன், எப்பொழுதுமே தைரியமான வார்த்தைகளை கேளுங்க. என்கிட்ட வந்து ஒரு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க அவங்களோட எதிர்காலத்தை பற்றி. ஒரு முறை நான் சொன்னேன் தானே, ஒருத்தன் கேட்டேன், ஒரு பையன்கிட்ட. அவன் சொன்னான், நான் கேட்டேன் உனக்கு என்னடா எதிர்காலத்தில் என்ன செய்ய போற? சொன்னான் நான் டாக்டர் ஆகணும்னு சொன்னான். நான் சொன்னேன், அடே நீ டாக்டர் ஆகுடா, ஆனால் பணத்துக்கு நீ மருந்து கொடுக்க கூடாது. எப்படி மருந்து கொடுக்கணும்? சும்மா மருந்து கொடுக்கணும். நீங்க அதை என்ன நினைக்கிறீங்க? அதைரியமா தைரியமா? தைரியம். ஆமென். இன்னொருத்தர் சொன்னான் நான் பைலட் ஆகணும். நான் சொன்னேன், நீ பைலட் ஆகுனா எனக்கு ஃப்ரீ டிக்கெட் ஒன்று தரணும், நானும் உன்னோட வரணும்டா. நீ 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 பிளைனை கொண்டு போகிற மாதிரியை பார்த்து நானும் கொஞ்சம் பார்க்கணும். அப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும்? தைரியம். பாதி பேர் சொல்லுவாங்க, நீ எப்படிடா பைலட் ஆகுவ? உருப்பட மாட்டடா நீ, உன்னை பார்த்தாலே விளங்குதா நீ உருப்பட மாட்டேன்னு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பார்க்கக்குள்ள அப்படி இல்லாட்டியும் நான் உன்னை அப்படி ஆக்குவேன், உனக்கு முடியும் அது. ஆமென். அப்போ அதைரியங்கள் யாருனால வர்றது? அதைரியங்கள் பிசாசினால் தான் வருகிறது. ஏன் அதைரியம் வரு தெரியுமா? உங்களை முன்னுக்கு போகாதபடி இருக்கிறதுக்கு. அப்போ இந்த டொபியா டிபியான்லாம் இருக்காங்க தானே, அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் அவங்களுடைய விஷன்ஸ், அவங்களுடைய தரிசனத்தை செய்வதை தடை செய்யும்படியாக பிசாசினால ஏவப்பட்டவர்கள் தான் அவர்கள். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? எப்பயும் உங்க பிள்ளைங்களை தைரியப்படுத்துங்க, உன்னால முடியும் தம்பி, நீ நல்லா வருவ. கர்த்தர் உனக்கு அவனுக்குள்ள ஒரு ஆசை வச்சிருப்பாங்க. ஒருவேளை அவன் என்னென்ன ஆசைப்படுறானோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும், அவனுக்கு தான் தெரியும். நாங்கள் அதை என்ன செய்யக்கூடாது? மட்டி தட்டக்கூடாது, கீழே போடக்கூடாது. ஆமென். இப்போ என்ன நடந்துட்டு இந்த தரிசனத்தை இந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஜனங்க, இந்த ஆட்கள் யாரு? இந்த ஆட்கள் அந்த 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 கெட்ட நபர்கள் இந்த தரிசனத்தை என்ன செய்யறாங்க? உடைக்கிறாங்க. நான் சொல்றது நல்லா கேளுங்க. எப்பொழுதுமே இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க, சபையில இருப்பாங்க, குத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சரி ஒன்று இல்லாததை ஒன்று உருவாக்கி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எனக்குதா? என்ன சரி எதையாவது ஒன்றும் இல்லாததை உருவாக்கி சொல்லுவாங்க. எனக்குதா? நாங்கள் பார்த்தோம், இன்னைக்கு சர்ச் ஆரம்பித்த நேரம் சரியில்லை, 5 நிமிஷம் லேட் ஆகிட்டு. அது ஒரு பெரிய பிரச்சனையா? அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இப்படியெல்லாம் சபை இருக்கக்கூடாது. சபைனா சொன்ன டைமுக்கு ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எத்தனை நிமிஷம் லேட்டாக ஆரம்பிச்சா? 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய சபை 8:02 ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு என்னது? அது ஒரு பிரச்சனை. என்ன சரி சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதை காது கொடுத்து கேட்கவே வேணாம். நீங்க எதை பார்க்கணும்? தரிசனத்தையே பார்க்கணும். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லி? எதை பார்க்கணும்? தரிசனம். எனக்கு ஆண்டவர் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ அதைத்தான் பார்ப்பேன். இவன் 8 மணி சொல்லுவான், என்னென்னமோ சொல்லுவான், குறையே இல்லாட்டி கூட அவனுக்கு அது ஒரு குறை. இல்லைங்கதான்? என்ன தேவை சொல்லுவான். நான் பார்த்தேன், அம்மோ நானும் இந்த பல வருஷம் இதை தாண்டி வர்றேன், சொல்லாதது ஒண்ணுமே இல்லை. அவன் குறை எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் அவனுக்கு கண்ணு மூடி இருக்கும். அவன் சொல்ற டைமுக்கு வரமாட்டான், அவன் சொல்றதை நிறைவேற்ற மாட்டான். ஆனா அந்த சபையில என்னோ ஒரு சின்ன குறை இருக்கும். அந்த பத்தியா பாஸ்டர் பேசல, அந்த பத்தியா சபையில ஜனங்க அன்பு இல்லை. இல்லைங்கதா? பாதி பேருக்கு எப்படின்னு சொன்னா, நிறைஞ்சிருக்கும் ஒரு கிளாஸ்ல தண்ணி முக்காவாசி, அதை சொல்ல மாட்டாங்க. நிறைஞ்சிருக்கும் முக்காவாசி, அப்படியே நல்ல தண்ணி இருக்கே, முக்காவாசி இருக்கே, இது போதும் நான் குடிப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஏன் அந்த காவாசி குறைஞ்சிருக்கு? பத்தியா? நான் தான் சொன்னேன், இவங்க அப்படிதான், இவங்க காவாசியை நிறைக்க மாட்டாங்க.
இந்த ஆளுங்க அப்படித்தான். இந்த ஆளுங்க நல்லவங்க இல்லை. இவங்க எப்போ பார்த்தாலும் முக்காவாசி தான் நிறைப்பாங்க. முக்காவாசின்னு சொல்ல மாட்டான், இந்த காவாசி இல்லை பார்த்தியா, அந்த கிளாஸில் காவாசி தண்ணி இல்லை, ஏன் காவாசி ஊற்றல, ஏன் முக்காவாசி இருந்துச்சு, அதை பற்றி சொல்லுங்களேன். சொல்லவே மாட்டாங்க. நம்ம சேர்ச்சில் அது இல்லை, நம்ம சேர்ச்சில் இது இல்லை, அங்கே அப்படி இருக்கு, இங்கே இப்படி இல்லை. இந்த குறை சொல்கிறவன் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், கேட்காமே போய்கிட்டு இருக்கணும். சொல்கிறா என்னத்தையாவது சொல்லு, உனக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ. வாழ்நாள் பூரா நீ குறை சொல்லுவேன், வாழ்நாள் பூரா நான் தரிசனத்தை நோக்கி போவேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆமே. நான் ஏன் வேலைக்கு போவேன், நீ உன் வேலை போ. அந்த நான் உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஒரு தேலுக்கும் ஆமைன்ற ஒரு கதை ஒன்று இருக்குது தெரியுமா? அது உங்களுக்கு தேலும் ஒரு ஆமையும். ஒரு முறை ஒரு தேல் ஒரு தண்ணியில் தடமாறிக்கிட்டு இருக்கான், உயிருக்கு போராடுதான். அப்போ ஒரு ஆமை, ரொம்ப நல்ல ஆமை, அது ரொம்ப அன்பான ஒரு ஆமை. அந்த ஆமை கிட்ட வந்து, ஏய் நீ தண்ணியில் உயிருக்கு போராடுற, ஏறு ஏறு என் மேலே ஏறு, நான் ஒன்றும் கொண்டு போய் கரையில் விட்டுறேன் அப்படின்னு அது அதில் முதுகில் ஏற்றிக்கிட்டுச்சான். ஏற்றி ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்காங்களாம். கொஞ்சம் தூரம் போகக்குள்ள ஒரு மாதிரி சத்தம் கேட்குதான். அந்த தேலுக்கு பின்னுக்கு ஒன்று இருக்குது, ஊசி மாதிரி விஷ முள். அந்த முள்ளால் அடிக்குதான் ஆமைக்கு, டக் டக்குன்னு படுதான். ஆனால் ஆமைக்கு அந்த அந்த ஓடு இருக்குது தானே, அதனால் அதுக்கு படாது, அப்படின்னா உள்ளுக்கு போகாது. ஓட்டுக்கு பட்டுட்டு உள்ளுக்கு போகாது. நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அடித்தா விஷம் போயிடும் உள்ளுக்கு, ஆமைக்கு போகாது. அப்படியே அடிக்கிற சத்தம் வருதான். ரொம்ப நேரம் ஆமை யோசிச்சுக்கிட்டு வருதா, என்னடா சத்தம் கேட்குதுன்னு. இப்போ கடைசி ஆமை கேட்டுச்சான் அந்த தேல்கிட்ட, ஆமாம் என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு. அது சொன்னிச்சான், எனக்குன்னு ஒரு குணம் இருக்குது. என்ன அந்த குணம்? எனக்கு என்ன நல்லது செஞ்சாலும் நான் குத்துவேன், அது ஏன் குணம். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? என்னத்தான் நீ நல்லது செஞ்சாலும் என் குணம் என்னன்னு கேட்டா, நான் தேல். நான் யாருன்னா நான் தேல், எனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. என் குவாலிட்டி தான் வந்து என் முள்ளில் நான் குத்துவேன், அது என் குவாலிட்டி. ஆனால் உனக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது. யாரெல்லாம் உபத்திரவப்படுறாங்களோ, உயிருக்கு போராடுறாங்களோ, அவங்களுக்கு தோல் கொடுக்கறது உன் குவாலிட்டி. நீ உன் குவாலிட்டியை செய், நான் என் குவாலிட்டியை செய்வேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க நல்லோன்னு? எது? நீ அன்பா, நீ அன்பையே செய். தேல் மாதிரி குத்துக்கிட்டு இருக்கான், அவன் குத்திக்கிட்டு தான் இருப்பான். எத்தனை வருஷம் குத்துவான்? அவன் சாவு வரைக்கும் குத்திக்கிட்டு இருப்பான். நீ நல்லது செய்கிறியா, உன் வேலையை நீ செஞ்சுக்கிட்டே இரு. விளங்குதா? புறங்கூறவன், குறை சொல்கிறவன், விளங்குதா, அவன் அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பான். உன் வேலை என்னது? உன்னைய ஆண்டவர் என்னத்துக்கு அழைச்சாரோ அதை நோக்கி போகணும். நீ மற்றவனை கட்டுற வேலையை செய்யணும், மற்றவனை உருவாக்குற வேலையை செய்யணும். ஓன் பணியை நீ செய். யாரும் உனக்கும் சொல்கிறத கேட்டு ஓன் பணியை விட்டுறாத. நீ தேலா மாறாத, நீ ஆமையாகவே இருந்துரு. ஆமேன். இருக்கீங்களா? சொல்கிறது விளங்குதா? நீ அன்பா, அன்பாவே இரு. நீ சாந்தமா, சாந்தமாகவே இரு. நீ சந்தோஷமா, நீ சந்தோஷமாகவே இரு. நீ சமாதானமா, நீ சமாதானமாகவே இரு. அவன் குவாலிட்டி உனக்கு வரக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுட்டு? இப்போ இவங்கெல்லாம் அப்படி தான் தடை பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல நெகேமியா ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குற. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. என்ன ஐடியான்னு சொன்னால், இந்த வேலையை நீ செய்யணுமா இருந்தா, இந்த விஷனை நீ நிறைவேற்றணுமா இருந்தா, ரெண்டு கையில் ஒரு ரெண்டு வேலை செய்யணுமா. ஒரு கையில் என்ன செய்யணுமா, ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுமா. ஒரு கையில் பட்டயமும் இன்னொரு கையில் வேலையும். ஒரு கை பட்டயம், இன்னொரு கை என்னது? வேலை. சொல்லுங்க ஆமேன். ஒரு கை என்னது? பட்டயம், இன்னொரு கை என்னது? வேலை. என்ன இந்த ஒரு கை பட்டயம்? இதுதான் ஒரு கை பட்டயம். ஆண்டோடைய வார்த்தை. ஆண்டோடைய வார்த்தை வந்து ஒரு கை பட்டயம். நீங்க எப்பொழுதுமே வலது கையில பட்டயத்தை ஏந்தணும். இந்த இருக்குது, இந்த சத்திய வார்த்தையை நீங்க கையில வச்சுக்கணும். கையில வச்சுக்கிறதுனா என்னன்னா, உங்கள் இதயத்துல என்ன இருக்கணும்? கடவுளுடைய வார்த்தை, ஜெயிக்கிற வார்த்தை, வெற்றி பெறுகிற வார்த்தை. இல்லைங்கதா? நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு உங்களை கொண்டாடுகிற வார்த்தை. இந்த பைபிள்ல இருக்க இந்த வார்த்தை வந்து ஒரு பட்டயம். எதிரிகள் உங்களுடைய கையில் இருக்க பட்டயத்தை பார்க்கும்போது உங்களுடைய வேலையை தடை செய்ய வரமாட்டாங்க. பட்டயத்தை பார்த்தா பயப்படுவாங்க எதிரி. நான் சொல்றேன், பிசாசின் ஆவிகள் உங்களுடைய தொழிலை, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்களுடைய கோலை, உங்களுடைய விஷனை நிறைவேற்றும் பொழுது உங்களுக்கு எதிராக எதிரிகள் வருவார்கள். இந்த எதிரிகளை பயமுறுத்தக்கூடியதான ஒரு ஆயுதம் இருக்கிறது, அதான் தேவனுடைய வார்த்தையாகிய பட்டயம். இதை கையில் என்ன செய்யணுமா?
ஏந்தி வச்சுக்கணும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் என் சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? ஆமென். கர்த்தர் என் சகாயர். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய மீட்பர் என்னோடு இருக்கிறது மட்டுமல்ல, அவர் என் சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். தாயின் வயிற்றிலே நான் உருவாக முன்பதாகவே கர்த்தரின் கண்கள் என்னை கண்டது. ஆகையினால நான் தோத்து போகிறவன் கிடையாது. என் தேவன் எல்லாவற்றிலும் முற்றிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். எப்பயுமே வார்த்தையை உங்களுடைய கண்கள் முன்பதாக வைத்து, வாயில வார்த்தையை வைத்து, பட்டயத்தை இறுக பிடித்து கொண்டு அடுத்த காரியத்தை வேலை செய்யும் பொழுது, இந்த ரெண்டுமே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் சூப்பரா நீங்க வாழ்றதுக்கு இதே ஒரு காரணமா மாறிடும். ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? எதை பிடிச்சிக்கணுமா கையில? கடவுளுடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை, வெற்றியின் வார்த்தைகளை, சமாதானத்தின் வார்த்தைகளை, உங்களை மேலோக்கி முன்னோக்கி கொண்டு போகிற வார்த்தையை கையில வைத்துக் கொள்ளுங்க. ஆமென். வசனத்தை பிடிங்க. எது இல்லாட்டியும் பரவாயில்ல, பட்டயத்தை பிடிங்க. நெகேமியா அன்னைக்கு சொன்னார், வேலை செய்கிறவங்களுக்கு நீங்க எல்லாரும் வேலை செய்யுங்க, ஆனா ஒரு கையில பட்டயத்தோடு வேலை செய்யுங்க. ஏன்னா இதை உடைக்கிறதுக்கு வர்றானுங்களா கொஞ்சம் பேர், அவனுங்க வந்து உடைக்க பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா உங்க கையில பட்டயம் இருந்தா அவனுங்க பயப்படுவானுங்க. அதனால என்ன சொன்னாரு, ஒரு கையில மேசன் கரண்டி, இன்னொரு கையில பட்டயம். ஒருவண்ட கையில தாச்சி, இன்னொரு கையில என்னது? பட்டயம். நான் சொல்றேன், நீங்க ஆப்ப விற்கிறீங்களா, பான் விற்கிறீங்களா, தோசை விற்கிறீங்களா, வடை விற்கிறீங்களா, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வார்த்தை. இந்த ரெண்டுமே பேலன்ஸ் ஆகக்குள்ள ஆப்ப வித்தே நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாம். எதுனால? பட்டயம் கையில் இருக்குன்னா நான் சொல்றேன், வேலை நல்லா நடக்கும், பட்டயம் உங்களை உயர்த்தும். நான் சொல்றேன் விளங்குது? வசனத்தை பிடிச்சிக்கிட்டே வேலை செய்யணும். அல்லேலூயா. மீன் விற்க போறவர் என்ன செய்யணும்? வசனத்தை பிடிச்சிக்கிட்டே போகணும். நான் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். ஆமென். நான் போகையில் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் வரையில் ஆசீர்வாதமா இருப்பேன். பட்டயத்தை பிடிச்சிக்கணும். நான் போனோன்னு எங்க முதலாளியோட பிசினஸ் நல்லா ஆயிரும். நான் காலை வச்சா எங்க முதலாளி நல்லா வருவாரு. ஆமென். பட்டயம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? யாக்கோபு லாபானுக்கிட்ட போனோன்னு அங்க இருந்த என்ன சொல்றது மலட்டு ஆடெல்லாம் என்ன செஞ்சிச்சான்? குட்டி போட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு தெரியல லாபானுக்கு, நான் எப்படா நல்லா வர்றேன்னு. நல்லா வர்றதுக்கு காரணம் என்னது? நல்லா வர்ற ஒருத்தன் உள்ளுக்கு வந்திருக்கான். அவன் ஆபிரகாமோட பிள்ளை. அவன் போனோன்னு லாபான எல்லா மந்தையும் பெருக ஆரம்பிச்சுட்டு, நான் சொல்றேன், நீ போனியோ ஓனையால அங்க இருக்கிற மந்தையோ அங்க இருக்க பிஸ்னஸ் எல்லாம் பெருகும். ஏன்னா நீ பட்டயத்தின் மனுஷன். உன் கையில பட்டயம் ஒன்று இருக்குது, உன் வார்த்தை இருக்குது. நீ எதை நம்பி போற? நான் வேலை செய்யும் பொழுது என் கை படுதோ அந்த இடம் வாய்க்கும். பாதி பேர் எங்களை சொல்றாங்க, நீங்க வந்துட்டு போங்க இடத்துக்கு. அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை? நம்ம வந்துட்டு போனாலே நல்லா வருவாங்களா அவங்க? ஏன்னு கேளுங்களேன், நம்ம வார்த்தையின் மக்கள், வார்த்தை நம்புற மக்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஒரு மனுஷன் நடக்கும் பொழுது ஜெயம் உண்டாகும். இதுதான் அன்னைக்கு நெகேமியா மக்களுக்கு சொன்னார். அரணை எப்படி கட்ட முடியும், அலங்கத்தை கட்டுவதற்கான ஒரு வழியை சொன்னாரு. வார்த்தை இப்படி ஒருத்தர் செழிக்கணுமா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில கோலை நிறைவேற்ற வேண்டுமா, கண்டிப்பா வசனத்தையும் வேலையும் ரெண்டையும் செய்யணும். சோம்பேறியா இருந்துகிட்டு வேலை செய்ய முடியாது. வேலையை கடிசரமா செய்யணும். உணர்ந்து என்ன சொல்றது, உத்தியோகத்தோடு செய்யணும். அதே மாதிரி வசனத்தை இறுக பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. வார்த்தை இறுக பிடிச்சுக்கிட்டு பிசினஸ் செய்யணும். சொல்லுங்க, வசனத்தை பிடிச்சுக்கிட்டு பிசினஸ் பண்ணணும். ஆமென். வசனத்தை பிடிச்சுக்கிட்டு வேலை செய்யணும். வசனத்தை பிடிச்சுக்கிட்டு ஊழியம் செய்யணும். ஊழியம் சக்சஸ் ஆகும், வேலை சக்சஸ் ஆகும். அல்லேலூயா. எதிர்கால சக்சஸ் ஆகும். எதை பிடிக்கணும்? பட்டயத்தை கையில பிடிச்சுக்கணும், இன்னொரு பக்கம் வேலை செய்யணும். நல்லா இந்த ரெண்டையும் பேலன்ஸா செய்யும் பொழுது உங்க குடும்பம் இந்த தேசத்தின் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நெகேமியா அதை தான் செய்ய சொன்னாரு. வேலையை செஞ்சாங்க. உங்களுக்கு தெரியுமா, இந்த அலங்கம் ஃபுல்லா கட்டி முடிச்சிட்டாங்க. ஏன், என்ன விஷயம்? கடவுள் தயவை கொடுத்துட்டாரு. மனுஷ கண்களில் தயவு பெற்றுட்டு இந்த உதவிகள் வந்துட்டு கர்த்தருடைய கண்கள் இருந்து எல்லா பலகை வேணுமா, பலகைக்கு வேலையான ஆட்கள் வேணுமா, விளங்குதா? நான் சொல்றேன், ஆண்டோடைய கிருபையும் தயவும் நாங்க இந்த ஊழியத்தை செய்கிறோம். 20,000 பேர் 30,000 பேர் உட்காரக்கூடிய சபைகளை கட்டுவோம். அதுக்கு பணம் எங்கிருந்து வரும்? கர்த்தர் மனுஷ கண்களை தயவு வைப்பார். ஆமென். அதுக்கு சாமா எங்கிருந்து வரும்? கர்த்தர் மனுஷனுடைய கண்களை தயவு வைப்பார். எங்க இல்லைன்னு சொல்றாங்களோ அந்த எல்லா இடத்திலும் கர்த்தர் கொடுக்க வைப்பார்.
ஆமென். பணக்காரங்களை கொடுக்க வைப்பார், பணக்காரங்களை எழுப்பாட்டுவார். கல் மலையிலிருந்து தண்ணி வராது, ஆனா கர்த்தர் அந்த மலையை உடைச்ச பொழுது தண்ணி கடலே வந்துச்சு. யார்ட தயவும் உட்காரணும் கடவுள்கிட்ட. கடவுள் ஜெபிங்க. நான் இப்போ தீர்மானிச்சிட்டேன், முதல்ல ஆண்டோட உட்காரணும். மனுஷன்ட போய் கை ஏந்தக்கூடாது, மனுஷன்ட போய் ஒத்தாசை கேட்க போகக்கூடாது. முதல்ல கடவுளோட ஒத்தாசை வந்துச்சுன்னா மனுஷர்கள் இறங்கி ஒத்தாசை பண்ணுவாங்க. YMC என்கிற நிறுவனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை ஆரம்பித்தவர் ஜனங்கிட்ட போய் சொன்னாரா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த வீதியில் இருக்கிற அனாதை பிள்ளைகளுக்கு ஒரு உணவு கொடுக்கணும். அவங்க எல்லாத்தையும் கொண்டாந்து உணவு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்கள அனுப்பி வைக்கணும். எனக்கு ஒரு ஆசை. அந்த பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லை, அம்மா அப்பா இல்லை, நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இல்லை, அவங்க வீதிகளில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்த செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒரு உணவு கொடுத்து செய்யணும். எத்தனை பேருக்கு எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரா. ஒருத்தர் கூட சொன்னாங்களா, எங்கிட்ட வசதி இல்லை ஐயா, எங்களுக்கு பண வசதி இல்லை உங்களுக்கு உதவி செய்ய, இந்த காலத்தில் எங்களுக்கு வருமானம் எங்கட தேவைக்கே பத்தலை, எப்படி உங்களுக்கு உதவி செய்வதுன்னு ரொம்ப மனசோர்வு அடைஞ்சிட்டாராம். ஆண்டவர்கிட்ட போய் சொன்னாராம், ஆண்டவரே எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லைன்னு. கர்த்தர் சொன்னாராம், யார் உனக்கு சொன்னது மனுஷன்ட்ட போயிட்டு உதவி கேட்க சொல்லி? யார் சொன்னது? நான் சொன்னேன்னா? மனுஷன்ட்ட போய் உதவி கேட்க சொல்லி சொன்னா உனக்குன்னா? நான் சொல்லலை. நீ உன் வாயை இனிமேல் எந்த மனுஷனுக்கிட்டையும் திறக்கக்கூடாது. உன் வாயை திறக்கணும் முதலாவது எங்க? என் சமூகத்தில் திறக்கணும். உன் வாயை திறக்கணும் எனக்கிட்ட மட்டும்தான். எந்த மனுஷங்கிட்டையும் போய் வாயை திறந்துடாத. உனக்கு தேவை, உனக்கு பணம் இல்லை, எனக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு பொருளாதாரத்தில் சல்லி வேணும்னு சொல்லி யாருக்கிட்டையும் போயிட்டு வாயை என்ன செய்யக்கூடாதான்? திறக்காதுன்னாரா. அன்னைக்கு எடுத்தாராம் ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? எவங்கிட்டையும் வாயை மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், திறக்க மாட்டேன். நானும் அப்படி தீர்மானம் எடுத்திருக்கிறேன். எவங்கிட்டையும் போயிட்டு என்ன செய்யக்கூடாது, வாயை மட்டும் திறக்கக்கூடாது. எனக்கு இல்லையே, போன கிழமை எனக்கு கிடைக்கலையே, எனக்கு வாழ்கிறதுக்கு பணம் வேணுமே, யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாதான். அன்னைக்கு அந்த YMC நிறுவனத்தை ஆரம்பித்தவர் கப்புன்னு மூடினார். வாயம் மூடினவர் திறக்கவே இல்லையா. இந்த ஜனங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, என்ன இவர் தேவை தேவைன்னு முன்ன சொல்லிக்கிட்டே இருப்பார், பணம் தாங்க பணம் தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார், கேட்கவே மாட்டேங்கிறாரு. தேவை அவருக்கு இருக்கான தேவை இருக்குன்னு கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஆட்கள் வந்தாங்களாம், ஆமாம் ஐயா நீங்கள் முன்ன மாதிரி தேவை இருக்குன்னு சொல்லுவீங்க, இப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன் அப்படி ஆயிட்டீங்க அப்படி. அப்போ ஜனங்களுக்கு சொன்னாராம், நான் ஆண்டவர்கிட்ட போனேன், நீங்கள் தராத பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் எனக்கு சொன்னார் உங்ககிட்ட வாயை திறக்க வேணான்னு, அவர்கிட்ட மட்டும் வாயை திறக்க சொன்னார். அப்போ ஜனங்க சொன்னாங்களாம், இப்போ விளங்கிட்டு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். அவங்களே வந்து முன் வாங்கி என்ன செஞ்சாங்களாம், உதவி செய்ய ஆரம்பிச்சாங்களாம். ஒரு குடும்பம் ஒரு பெரிய ஹோட்டல் சொந்தக்காரங்களாம், நிறைய சமைக்கிறவங்க. அவங்க சொன்னாங்களாம், ஒரு வருஷத்துக்கு நாங்கள் எங்கள் தொழிலில் நாங்கள் வேலையில் நின்று உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கு நாங்கள் சமைச்சு தரோம் இலவசமாக. இந்த ஒரு வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், இலவசமாக உங்களுக்கு சமைச்சு தருவோம். இன்னும் பேர் வந்து சொன்னாங்களா, இலவசமாக நான் உங்களுக்கு இது தருவேன், இலவசமாக உனக்கு இது தருவேன், இலவசமாக இது தருவேன். உங்களுக்கு தெரியுமா, அந்த YMC நிறுவனம் இன்னைக்கு முழு உலகத்தில் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர்கிட்ட வாயை திறந்தாங்க, மனுஷன்ட்ட வாயை திறக்கலை. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா, நீங்களும் பழகுங்க. உங்கள் வாயை யார்கிட்ட திறக்கணும்? கர்த்தர்கிட்ட. அவர்கிட்ட திறந்துட்டு மனுஷன்ட்ட மூடிடுங்க. ஆமென். அவர்கிட்ட திறந்து மனுஷன்ட்ட மூடிடுங்கன்னா மனுஷனே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. கர்த்தர் அவனை ஏற்படுத்துவார். அப்படி இந்த கிறிஸ்மஸ் காலம் வருது, மாமாவுக்கு கடிதம் போடுறது, மாமாவுக்கு SMS அனுப்புறது, வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க. கர்த்தர்கிட்ட பாருங்க, ஆண்டவரே கடலையும் பார்க்க மாட்டேன், காத்தையும் பார்க்க மாட்டேன், கர்த்தரை மட்டுமே பார்ப்பேன். ஆமென். நான் கடலையும் பார்க்க மாட்டேன், காத்தையும் பார்க்க மாட்டேன், கர்த்தரை மட்டும்தான் பார்ப்பேன். என் எல்லா தேவைகளையும் நீங்கள் பார்த்து கொள்ளுவீங்க. நீங்கள் என்னுடைய எஜமானர்,
நான் பார்க்க போகிறது உங்களை மட்டும்தான். நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமென். இப்போ விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாம் அரணையும் கட்டி முடிக்கிறது, பலன் திராணி முடிமை எல்லாம் யாரு கொடுத்தது? தேவ தயவு, மனுஷ கண்களுடைய தயவு. ஆமென். இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்காக எல்லாத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்திட்டார். அதெல்லாம் நீங்கள் காணணுமா இருந்தால், மனுஷ கண்களில் தயவுக்கு முன்பதாக தேவனுடைய கண்களில் தயவு வந்தால் மற்றெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஆமென். கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அன்னைக்கு எல்லா அரணெல்லாம் கட்டிட்டு நல்ல ஒரு பண்டிகையை போட்டாங்களாம். சாப்பாடு கொடுத்தாங்களாம். தேசத்திலிருந்து எல்லாருக்கும். வராதவனுக்கு பார்சல் கட்டி அனுப்பியிருக்காங்க. வராதவனுக்கு வர முடியாமல் இருந்தான் பாருங்க, அவனுக்கெல்லாம் பார்சல் கட்டி அங்கங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. நான் சொல்கிறேன், யாரெல்லாம் கடவுளுடைய ஊழியத்துக்கு கை கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய பண்டிகை நாள் இருக்குது. அதுக்கு சொல்கிறது உங்கள் கிரிகையின் பலன். நீங்கள் கை கொடுக்க யாராக இருந்தாலும் அன்னைக்கு நிறைய பலனை பெறுவீங்க. என் ஊழியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பெரிய பலன் இருக்கும். நீங்கள் இந்த ஊழியத்துக்கு பணத்தினால உதவி செய்கிறீங்களா, பரலோக ராஜ்யத்தில் பெரிய பலன் இருக்கும். யாரெல்லாம் இன்னொருடைய உதவி தரிசனத்துக்கு உதவி பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதிகமான பலன் இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சுக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இங்கே மட்டும் பலனை பெற மாட்டீங்க. ஒரு நாள் நீங்கள் இந்த பூமியில் இந்த பயணம் முடியும் பொழுது கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போவீங்க. அங்கே போனால் நீங்கள் அந்த பலனை காண்பீங்க. ஆமென். எனக்கு இதை சொல்கிறது, அப்படி நிறைவான பலனை காண்பீங்க. இவ்வளோ பலன் இருக்கா? பாதி பேருக்கு அங்கே போயிட்டா ஒரு பலன் இருக்காது. ஏன்? இங்கே இருக்கும் பொழுது எத்தனை பேர்த்த கீழே போட்டிருப்பாங்க, எத்தனை பேர்த்த தடை பண்ணியிருப்பாங்க. அவன் வேலையே ஒருத்தனை கீழே போடுறது, அவனுக்கு அங்கே போனால் பலன் இருக்காது. ஆனால் கடவுளுடைய பணியில் ஊழியத்தை செய்கிற, கடவுள் ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மனுஷனுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனக்கு விட பெரிய பலன் நீங்கள் பெறுவீங்க. நான் சொல்கிறேன், ஊழியத்தில் பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? ஊழியம் செய்கிறவங்களுக்கு உதவி செய்கிறதே பெரிய ஊழியம். எத்தனை பேருக்கு விளங்கிட்டு நான் சொன்னது? ஊழியம் செய்கிறதுக்கு உதவி செய்கிறதே ஊழியம். நீங்கள் பாட்டு படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நீ தண்ணி கொடுத்தாலே ஒரு பெரிய பலன் கிடைக்கும். வேலைங்க நான் சொல்கிறது, நீங்கள் பாட்டு படிக்கிறாங்களா, ஒரு ஓகன் அடிக்கிறீங்களா, ஒரு பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ட்ரம் அடிக்கிறீங்களா, ஒரு பெரிய பலன் கிடைக்கும். கண்டிப்பாக கடவுள் ராஜ்யத்துக்கு போகும்பொழுது பெரிய பலனை நீங்கள் பெறுவீங்க. எத்தனை பேர் ரெடி? ஆமென். ஹல்லேலூயா. ரெடியாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்காக பெரிய உயர்ந்த பலன்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழும்பின்னு நாங்கள் ஜெபிப்போம். இன்னைக்கு நான் சொன்னதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தரை நம்புங்க. உங்களோட விஷனுக்காக ஆண்டவரிடத்திலிருந்து தயவை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த தயவு உங்களுக்கு தேவை. கர்த்தரிடத்துல தயவை பெறும் பொழுது மனுஷ கண்களுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேலையை செய்யும் பொழுது கையில் பட்டயமும், ரெண்டாவது வேலையும் செய்யணும், கையில் பட்டயத்தையும் வைத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு